அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியிலே வர மாட்டேனாங்க. அவர் வந்து சங்கர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து கரப்ஷன் இந்த கரப்ஷனை விட்டால் வேறு படமே எடுக்க தெரியாத மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு அவர் எடுத்த ஒரே படம் கரப்ஷனை விட்டு வெளியில் வந்து எடுத்த படம் வந்து 2 படம். ஒன்று வந்து ரீமேக்கு, இன்னொன்று பாய்ஸ்னு ஒரு படம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்துலேயும் கரப்ஷன் சொல்லி அவர் கரப்ஷன் வியாதி பிடிச்ச சங்கர் ஆகிட்டார் அவர். இவர் வந்து மனநலம் குன்றவங்க, மன வியாதிக்காரங்க, ஏடா கூடமாக திரியிறவங்க, ரோட்டில் திரியிறவங்க, இவனை பற்றியே படம் எடுக்கிறது தான் இவர் மண்டையில் ஃபுல்லாக ஊறி இருக்குது. அதனால் இவர் வந்து அந்த பேட்டர்ன் விட்டு வெளியில் வரதே கிடையாது. இது வந்து சிந்தனைக்கான ஒரு விஷயமாக பாலா எடுத்துக்கணும். ஏன்னா வந்து வித்தியாசமாக படம் என்னாலையும் பண்ண முடியும், ஏன் சேலஞ்சாக எடுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பாலாவுடைய ஒரு பெரிய குறை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ப்ராப்ளம் தான். அவர்கிட்ட அனந்து இருந்த வரை பாலச்சந்தர் சூப்பரான படங்கள்லாம் கொடுத்துருந்தார். அனந்து போனதுக்கப்புறம் பாலச்சந்தரால் படமே கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, எப்போதுமே ஒரே பேட்டர்ன், ஒரு ஆண் 2 பெண், 2 பெண் 3 பெண் 1 ஆண், இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே இதே ஜானரில் தான் வந்து இவர் ஓட்டுறது வந்து பாலச்சந்தரோட பேட்டர்னாகவே இருந்தது. அவரும் அந்த பேட்டர்னை மாற்றவே இல்லை. மரோசரத்தில் அவர் சிந்து வைரவியாக இருக்கட்டும், மரோசரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லவ் சப்ஜெக்ட்டு. சொல்லத்தான் நினைக்கிறேன்லேருந்து ஆரம்பித்து இத்தனையும் சொல்லத்தான் நினைக்கிறேன் பாலச்சந்தரோட ஸ்கிரிப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அழகன்லேருந்து எல்லா படங்களும், முக்கால்வாசி படங்கள் எல்லாமே வந்து இந்த பேட்டர்ன்லேயே வந்து அவரும் பண்ணியிருப்பார். பட் இதில் வந்து ஒரு சில படங்கள் வந்து அந்த மேக்கிங்கு டிஃப்ரென்ஸில் வந்து அவர் கண்டிப்பாக வந்து வெளியில் வந்திருப்பார். பட்டு இவங்க வந்து வெளியிலே வரலை. பாலாலாம் வந்து வரவே இல்லைங்கிறது வந்து ரொம்பவும் மன வருத்தமான விஷயம். கண்டிப்பாக வந்து பாலா மாறணும். பாலா மாறினாதான் வெளியில் வர அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ நல்ல வித்தியாசமான கதைகளை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து படம் எடுத்துக்கிறதுக்கே இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்ல சப்ஜெக்ட் கொடுத்துருக்கலாமே. இந்த படம் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ வருஷம்ன்றது கேள்வி எழுப்புதுங்க. ஸோ நல்ல படங்களை எதிர்பார்க்குறோம் பாலா. நன்றி.